Hi friends, AKSHAAS cooking tune பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரைஸ் கீர். இதில் சக்கரை போடாமல் ரொம்ப ஹெல்தியாக நாட்டு சக்கரை வச்சு செய்ய போகிறோம். பூஜா டைமில் செய்கிறதுக்கு, ஃபெஸ்டிவலுக்கு செய்கிறதுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரைஸ் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஃபுல் க்ரீம் மில்கில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேன் ஹீட்டான உடனே 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் போட்டுக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் அடிபிடிக்காமல் பார்த்துக்கணும். ஒரு கைப்பிடி பாஸ்மதி அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பால் கொதிக்கிற ஸ்டேஜில் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை கலந்து விடணும். பாஸ்மதி ரைஸ் பால்லையே நல்லா வேகணும். ரைஸ் தனியாக வேக வச்சு கூட பாலில் சேர்க்கலாம். ஆனால் பால்லையே வேக வச்சா கீரோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடில் இப்படி தங்குற ஆடையெல்லாம் நாம் எடுத்து பால்லையே கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஏலக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க் போட்டுக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் போட்டால் கீர் நல்லா ரிச்சாக இருக்கும். அதில் சுகர் இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. ரைஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். ரைஸ் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு மேஷர் வச்சு ரைஸை மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிக்கக்கூடாது, ஒன்றும் பாதியுமாக மசிக்கணும். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மசிச்சா பிடிக்கும்னா நீங்கள் மசிச்சுக்கலாம். ரைஸ் முழுசாக இருந்தால் தான் பிடிக்கும்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை 5 ஸ்பூன் போடுறேன். 5 ஸ்பூனுங்கிறது மீடியமான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கீரில் போட்டுடலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ரைஸ் கீர். நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸோட சூப்பரான ரைஸ் கீர் ரெடி. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.